ஹாய் guys, வெல்கம் டு மாஸ்மேன் சமையல். இன்னைக்கான வீடியோவில் சிக்கன் தந்தூரி தான் செய்ய போகிறோம். அதுக்கான மசாலா எப்படி கலக்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம். அது முதல்ல பேஷன் எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் 65 மசாலா அது போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாரி சேர்த்துங்க தேவையான அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கூடவே சிக்கன் மசாலா லைட்டாக சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. கரம் மசாலா கொஞ்சம், கேசரி பவுட்ரு கலருக்காக லைட்டாக சேர்த்துக்கலாம். ஒரு தயிர் பாக்கெட்டில் பாதி ஊற்றிக்கலாம் தயிரை. கூடவே எண்ணெய் ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 2 முட்டை உடச்சி ஊற்றி நல்லா கலந்து விட்டுங்க. இந்த வீடியோவில் நம்ம ஒரு கிவ்அவே தரலான்னு இருக்கோம். அது எதுக்காக கிவ்அவே தரணும்னா, நம்ம 1K சப்ஸ்கிரைப் அடிச்சிருக்கோம். ஸோ அதனால் கிவ்அவே தரலான்னு இருக்கோம். அது நடுவில் சொல்கிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா அந்த கிவ்அவே தெரியாது உங்களுக்கு. இப்போது கோழியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி சரியான வேட்டை இன்றைக்கி. இப்போது கோழியை கீற்று போட்டுக்கலாம். நடுவில் அந்த மசாலாலாம் இறங்கணும். இல்லை மேலே அப்படியே ஸ்பைஸாக இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் எப்படி சொல்கிறது சக்கையாக இருக்கும். டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நம்ம ஆல்ரெடி தயார் பண்ணி வச்சுருந்த மசாலாவை நல்லா கோழிக்கு உள்ளெல்லாம் நல்லா தடவி விட்டுக்கலாம். ஃபுல்லாக ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அப்படியே போட்டு. இப்போ நம்ம மொட்டை மாடியில் செய்ய போகிறதுனால, ஸோ அந்த மொட்டை மாடியில் பின்னாடிலாம் உங்களுக்கு தெரியும், தோட்டத்தில் சமையல்லாம் செஞ்சுருக்கோம். நம்ம தோட்டத்தில் மரம்லாம் இருக்குது. நம்ம ஈவினிங் டைமில் வந்திருக்கோம். ஸோ அதனால தான் இந்த பார்க்கறதுக்கே நம்ம அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ செட்டப் நம்மளாம் பண்ணியாச்சு. கொம்பை நட்டு இங்கே மணல் ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்பீங்க. அது வந்து சூடு கீழே நம்ம இருக்கிறதுனால நம்ம சூடு இருக்கக்கூடாது கீழே, அதனால தான் மண் கொட்டிருக்கோம். கட்டெல்லாம் வச்சாச்சு. செட்டப்லாம் ஃபுல்லாகவே பண்ணியாச்சு. ஓவரால் நம்ம லைட் எதுக்கு வச்சுருக்கோம்னா, இது ஈவினிங் டைமு நம்ம செய்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் லேட் ஆகிடும். நைட் டைமில் ஆனால் நம்மளுக்கு அந்த சின்ன தெரியாது, வீடியோக்கும் தெரியாது, நம்ம செய்கிறதுக்கும் தெரியாது. ஸோ அதனால் லைட் செட்டப்லாம் பண்ணிட்டுருக்கோம். இதுதான் சிக்கன் தந்தூரியோட ஃபுல் செட்டப்பு. இப்போ பற்றாச்சு நம்ம கம்பியில் கோழியை இறக்கிடலாம். இந்த பாருங்கள், கோழியை அந்த கம்பிக்குள்ளே வச்சாச்சு. கொஞ்ச நேரம் சொல்ல முடியாது, ஒரு 1.5 மணி நேரம் இப்படி இருந்தாலும் ஆகும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஃபுல் சிக்கனு பாதியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஃபுல் சிக்கனு. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நமக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அவ்வளோக்கு நம்மளுக்கு நல்லதாக நடக்கும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக, இப்போது எக்ஸாம் முடிஞ்சிருக்கு 10th 12th. இப்போ அவங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்களோ, ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த மாதிரி தான் நம்ம எவ்வளோ நேரம் காக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வரும் நம்மளுக்கு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலே சிக்கன் மேலே எண்ணெய் விட்டுக்கலாம். 1 hour later. நம்ம ஆல்ரெடியே ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம் கிவ்அவே தர போகிறோன்ட்டு. இது நம்மளோட 3rd கிவ்அவே. 1K அடிச்ச ஸ்பெஷலுக்காக தான் நம்ம கிவ்அவே தரோம். என்ன கிவ்அவேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கமெண்ட்டில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் எதனாச்சும் ஒரு 3 ஆப்ஷன் போட்டிருப்போம். அதில் எது மெஜாரிட்டி வருதோ அதுதான் நம்மளோட கிவ்அவே. ஸோ கைஸ், நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கிவ்அவே கிடைக்கும். அவ்வளோதான் இந்த கிவ்அவே ஸ்பெஷல். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நம்ம சிக்கனை கொஞ்சம் நேரம் லேட்டாக தான் ஆகும்ன்ட்டு. ஸோ 1 மணி நேரம் போராட்டத்துக்கு பின்னாடி நம்ம சிக்கன் தந்தூரி ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு, ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு டேஸ்ட்டு சொல்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறேங்க. நான் டேஸ்ட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போது வாழையில் எடுத்து வச்சு அதில் சிக்கனும் இறக்கி வச்சாச்சு. இப்போ டேஸ்ட் எப்படின்னு பார்த்துட்டு நம்ம சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு. இந்த லெக் பீஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்காக இருந்தாலும் அதுதான் பிடிக்கும். ஸோ அதனால் அந்த லெக் பீஸே சாப்பிட்றலாம். பாருங்கள் எப்படி செம்மையாக இருக்குது பார்க்கவே. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.